இன்னைக்கு நாம பாத்துக்க போறது திரௌபதி 2 படத்துல ரிலீஸ் ஆன எம்கோனி சாங் பற்றிய பெரும் சர்ச்சை. பாடல கேக்குறவங்க கிட்ட சொல்ல போனா மெலடியோ மியூசிக்கோ விட இதுல நடந்த கான்ட்ரோவர்சி தான் அதிகம் பேசப்படுது. இந்த பாடல் பாடியிருப்பது சின்மயி ஸ்ரீபாதா. சாங் ரிலீஸ் ஆன சில மணி நேரத்திலேயே சமூக ஊடகங்களில் பெரிய அளவுல பேச்சு, ட்ரோல், விமர்சனம் சூடு பிடிச்சது. ஏன்னா இந்த படத்தின் டைரக்டர் மோகன்ஜி அவரோட முன்னாடி படங்களும் அதுல இருந்த கருத்துக்களும் இணையத்துல பெருமளவுல விவாதத்துல இருந்ததால் சின்மய் இந்த படத்துக்கு பாடியது பலருக்கும் ஆச்சரியமாயிருந்தது. தொடர்ந்து சின்மைதான் ஒரு நீதி, சமத்துவம், சமூக குரல் கொடுக்கிறவர் என்பதால் அவரோட ரசிகர்கள் கூட இந்த படம் உங்க மதிப்புகளுக்கு எதிரானது இல்லையான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலைமை ஒன்னும் லைட்டா இல்லைன்னு உணர்ந்த சின்மை உடனே ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. அதுல அவங்க சொன்னதோ, இந்த படம் மோகன்ஜி படம்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு நேரடியாக தெரிவித்தாங்க. இதுக்கு பிறகும் சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள். ஒன் சைட் சப்போர்ட், ஒன் சைட் அப்போஸ், ரெண்டு பக்கமும் மோதல். அதுக்கிடையே டைரக்டர் மோகன்ஜி கூட படக்குழுவை தாக்க வேண்டாம்னு தனக்கென்னவோ தனியா ரியாக்ட் பண்ணினார். இப்படி ஒரு கலக்கத்துல ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு மியூசிக் ரிலீஸ், ஆனா அதுல உருவான சூடான விவாதம்தான் இப்போ ஹெட்லைன்ஸ். இதுதான் திரௌபதி 2 எம்கோனி சாங் கான்ட்ரோவர்சி உண்மை நிலை.